கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வா? கூவத்தூர் நடந்தது அலங்கோலம். ஒரு புரட்சி தலைவி நடத்திய ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி. கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணி இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின்களே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைவர் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. அடுத்த 8 மாத காலம் கடுமையாக உழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. பழனிசாமி ஒரு தற்கூரி, அவருக்கு முதலமைச்சராக தகுதி இல்லைன்னு ஏற்கனவே நீங்க விமர்சனம் பண்ணிருக்கீங்க. இப்ப அவருக்கு ஆதரவு சொல்றீங்க. அப்ப தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நிமிஷம் அண்ணா, நான் இந்த கட்சியினுடைய தொண்டங்கண்ணா, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். தலைவர் அப்புறம் ஒரு தொண்டனாக இருக்கும் பொழுது ஒரு கட்சி முடிவெடுத்திருக்கிறாங்க, தலைவர்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க, அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அதனாலதான் கடமை என்கின்ற வார்த்தையை பயன். என் கடமை, கட்சி சொல்லிட்டாங்க, மோடி ஐயா சொல்லிட்டாங்க, என்னுடைய கடமை. இதுல தொண்டர்கள் நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தா ஒரு கட்சி கட்டுக்கோப்பா இருக்காதுங்கண்ணா. அதனால அந்த பிரச்சனை முடிஞ்சது. எங்களுடைய கடமை, தலைவர்கள் சொல்லிட்டாங்க, செய்ய வேண்டியது அண்ணாமலை என்கின்ற அந்த தொண்டனுடைய பொறுப்பு. 2வது ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் மறைந்து 24 ஆண்டுகள் ஆச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களை அழைச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் தனித்தையும் அழைச்சிருந்தாங்க. மேடைக்கு போகும்பொழுது இருக்கை போட்டிருந்தாங்க. ஜி.கே. வாசன் அண்ணன் சொன்ன இருக்கையில நான் அமர்ந்திருந்தேன், அவ்வளவுதாங்க. அதனால அரசியல் எதுவும் கிடையாது. எல்லாத்து மேலே எனக்கு அன்பு இருக்குங்கன்னா, பண்பு இருக்கு, பாசம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், எனக்கு தனிப்பட்ட முறையில கோபம் இருக்கு, ஆற்றாமை இருக்கு, வேற இடத்துல இருக்கு, திமுக இருக்கு. நான் கூட ஒரு திமுக அமைச்சரை பார்த்தாலும் கூட மரியாதை கொடுக்கக்கூடியவன் நான். அது வேற, இது வேறங்கண்ணா. அதனால என்னை பொறுத்தவரை அண்ணாமலை என்கின்ற தொண்டன் கட்சி சொன்னதை கேட்டு செயல்படுத்திக் கொண்டு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.